தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவியில் வெள்ளத்தில் சிக்கி சிறுவன் உயிரிழந்த நிலையில் வெள்ளப்பெருக்கின் போது எடுக்கப்பட்ட காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. அதனை பார்க்கலாம். காட்சிகள் மற்றும் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முப்புடாதியிடம் கேட்கலாம். வணக்கம் முப்புடாதி, தற்போது இந்த காட்சி குறித்த முழு விவரங்கள் என்ன, யார் எடுத்தாங்க, இது பற்றிய விவரங்கள்? தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இன்று மதியம் பெய்த கனமழையினால் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் சுமார் 2:30 மணி அளவில் பழைய குற்றால அருவியில் 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டிருந்த பொழுது பழைய குற்றால அருவிக்கு மேல் பகுதியில், அதாவது உள்ள அந்த மலைப்பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்ததால் காட்டாற்று வெள்ளம் ஒன்றாக சேர்ந்து பழைய குற்றால அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டியது. இதனால் அங்கு குளித்திருந்த சுற்றுலா பயணிகள் வியப்படைந்து தங்களின் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஒருவரை ஒருவர் கையில் பிடித்தவாறு ஓட்டம் பிடித்தனர். குறிப்பாக சுற்றுலா பயணிகள் நடந்து செல்லும் பாதைகள் முழுவதும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பெற்றோருடன் வந்த குடும்பத்தினர் அனைவரும் தங்களின் குழந்தைகளை ஒருவரை ஒருவர் கையில் பிடித்தவாறு தப்பித்து செல்ல முயன்றனர். அப்பொழுது நெல்லையைச் சேர்ந்த அஸ்வின் என்னும் மாணவன் அந்த கூட்டத்தில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட காட்சியை நம் வீடியோவில் பார்க்கிறோம். 2.5 மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பின்பு விடமாக மாணவன் மீட்கப்பட்டது ஒரு வருந்தத்தக்க செய்தியாக தென்காசி மாவட்டத்தில் பார்க்கப்படுகிறது. நன்றி. நன்றி முப்புடாதி, உங்களுடைய கள தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.